தொடர்ச்சி. செங்கோட்டையன் வாண்டையார் பேசுகிறேன். இன்னைக்கு ஒரு முக்குளத்தூர் ஒருத்தவங்க நேரடியாக ஆட்சிக்கு வந்திருக்காங்க அப்படிங்கும்போது அது எல்லா எம்எல்ஏவும் தேர்ந்தெடுத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட எம்எல்ஏக்கள் கூட்டம் கூடி அதில் ஒரு தெளிவான ஒரு முதல்வராக ஓபிஎஸ்ஸை தேர்ந்தெடுத்து அது தேர்ந்தெடுக்க சொன்னது சசிகலாவை கூட இருக்கும். அதை பற்றி பிரச்சனை இல்லை. இந்த ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்காங்க, அதை நம்ம பாராட்டுவோம். அதுக்கு இந்த மாதிரி கெட்ட பேர் பண்ணுறது, இந்த மாதிரி தலித் ஆதரவாளர்களோ திராவிட முன்னேற்ற கழகத்தின் கைக்கூலிகளோ அல்லது கனிமொழியின் கணவர்களோ இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நல்லா இருக்குது. முன்னாடி நம்ம இனத்தை சேர்ந்தவங்க ஏனான்னு பேசிகிட்டு இருக்காம ஜாதின்னு பேசாமல் நம்ம ஜாதியை சேர்ந்தவங்க இப்போ தான் நேரடியாக ஒரு ஆட்சிக்கு வந்திருக்கோம். கடந்து வந்த பாதையில் பார்த்தீங்கன்னா அண்ணாதுரை முதலியார், காமராஜ் நாடார், அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சிலோன் பார்ப்பனார்னு சொல்கிறாங்க, ஜெயலலிதா கர்நாடகா பார்ப்பனார், கலைஞர் ஒரு மொளகாரர், உங்களுக்கு எல்லாமே தெரியும். இப்போ தான் முக்குளத்தூர்லேருந்து ஒரே ஒரு ஆள் நேரடியாக வந்திருக்கேன். வந்துட்டு போட்டுமே இதையே நீங்கள் நம்ம மக்கள் இதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒன்றா சேர்ந்துன்னு அவங்களுக்கு ஆதரவாக குரல் கொடுங்க. அவங்க நமக்கு செய்கிறாங்க செய்யாமல் போகிறாங்க. சரித்திரத்தில் என்னமோ சொல்லிக்கலாம். சரித்திரத்தில் நாங்களும் நேரடியாக ஆண்டோண்டா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று 40% ஓட்டு வச்சுருக்கின்ற ஒரு கட்சி எங்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. எல்லா மக்களும் ஆதரவு கொடுங்க. அதுக்கு பிறகு அவங்க ஏதாவது பண்ணி போட்டோம். நம்ம அவங்க பின்னாடி போகிற ஆள் கிடையாது, உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் கூட இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம மறுபடி நம்ம கட்சி நடத்துகிற எல்லாரும் சேர்ந்து 1/4% ஓட்டு வாங்கிறதுக்கு கூட நீதி இல்லை, வாய்ப்பு இல்லை. ஏதோ ஒரு கட்சி கிடைச்சிருக்கு, ஏதோ ஒரு மக்கள் கிடைச்சிருக்கு, ஏதோ ஒரு இடம் கிடைச்சிருக்கு, ஒரு இடத்துல முக்கியமான இடத்துக்கு வந்துடும். இந்த 4 வருஷ ஆட்சியில் ஒரு சிறப்பான ஆட்சியை இவங்க கொடுக்கணும்னு நம்ம கேட்டுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் முழுவதும் தலித்துகளுக்கு வாரி வழங்காமல் நம்ம மக்களுக்கும் எல்லாருக்கும் ஸ்காலர்ஷிப் கொடுக்கணும். நம்ம மக்களுக்கு 25% இடஒதுக்கீடு கொடுக்கணும். எஸ்சி சட்டத்தை ஒரு பிரேக் போட்டு ஒரு மசோதா தாக்கல் பண்ணலாம். தமிழகத்தில் மட்டும் ரத்து பண்ணுறோம், இல்லை தமிழகத்தில் அது சம்மந்தமாக உடனே எஸ்சி வழக்கில் பதிவு செய்ய மாட்டோம். நாங்கள் மாவட்டத்துக்கு ஒரு கமிட்டி போட்டிருக்கோம். அந்த கமிட்டி ஆலோசித்து எஸ்சி வழக்கு இவங்க மேலே போடலாமா வேணாமான்னு அந்த கமிட்டி சொன்னதுக்கு பிறகு தான் போடுவோம். அப்படிங்கிற மாதிரி ஏதாவது உருப்படியான காரியங்களை இந்த ஆட்சி ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் உள்ள ஆட்சி செய்யும்னு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். மற்றபடி இன்னும் இன்னைக்கு பெரிய சமுதாயமாக மதிக்கப்படுகின்ற வன்னியர்கள், முக்குளத்தோர்கள், கவுண்டர்கள் 3 சமுதாயம் தான் தமிழ்நாட்டில் பெரிய ஆளாக இருக்கும். நாடார் அடுத்த இடத்துல இருக்காங்க, சும்மா சொல்லக்கூடாது. இந்த சூழ்நிலையில் இந்த பெரிய சமுதாயத்திலேருந்து வன்னியர் ஒருத்தரும் வரல, கவுண்டர் ஒருத்தரும் வரல, முக்குளத்தூர்லேருந்து இப்போ தான் வந்திருக்கிறாங்க நேரடியாக. இது வரைக்கும் நியமனமாக இருந்தாங்க, ஜெயலலிதா சொல்லி நியமனம் பண்ணாங்க. இன்றைக்கி சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்து வந்திருக்காங்க. அது சொன்னது சசிகலாவை கூட இருக்கலாம். நம்மளும் முன்னாடி நம்ம மக்கள் மேலே பக்கத்து வீட்டுக்காரன் சண்டைக்காரனாக இருந்தால் கூட அவனுக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம எல்லாரும் போய் நிற்கிற மாதிரி, ஒரு ஊருக்காரனுக்கு பிரச்சனைனா எப்படி போய் ஒன்றா நிற்கிறோமோ, ஒரு ஜாதிக்காரங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒட்டுமொத்த ஜாதிக்காரங்களும் அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். இன்னொரு சின்ன கோரிக்கை, கவுண்டர்கள், வன்னியர்கள், மற்ற சமுதாயத்தை சேர்ந்த அனைவருக்கும் மக்கள் முன்னேற்ற கழகம் முக்குளத்தூர் பாதுகாப்பு அறையின் தலைவரான செங்கோட்டையன் வாண்டையாரின் வேண்டுதல் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு என்ன குறை வந்துருச்சு? கலைஞரை விட எங்கள் மக்கள் ஆள மாட்டாங்களா? இல்லை மற்றவங்களோட செஞ்சிட முடியாதா? எல்லா மக்களுக்கும் என்ன வேணுமோ எங்களுக்கு இதெல்லாம் வேணும்னு சொல்லி நீங்கள் கோரிக்கை சொல்லுங்கள். அவங்கள இதெல்லாம் செய்யுங்கன்னு நம்ம கேட்போம். சம்மந்தம் இல்லாமல் எல்லாரையும் நம்ம மக்களை டிஸ்டர்ப் பண்ணாங்க. ஆட்சியில் இருக்கவங்களையோ மற்றவங்களையோ விமர்சிக்கிறத நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். சசிகலா எங்கள் இனத்தை சேர்ந்தவர், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அவருக்கு ஒரு நாங்கள் இது ஒரு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் எங்கள் ஜாதிக்காரன் எவனுக்கும் ஒரு பிரச்சனை விட்டுட்டு ஓடிட மாட்டான். அதே மாதிரி தான் ஜெயலலிதாவுக்கு 1000 பிரச்சனைகள் வந்த போதும் நாங்கள் விட்டுட்டு ஓடலை. அதனால் அந்த ஆட்சி எங்களுக்கு ஒடுக்கப்பட்டிருக்கு, அவ்வளோதான். இதில் ஒன்றும் நீங்கள் கோச்சிக்க வேண்டியதில்லை. ஒரு வாட்டி முக்குளத்தூர் ஆண்டுட்டு போகிறோம். இந்த ஆட்சியில் ஏதாவது குற்றமுறை இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் கேட்டுக்க தயாராக இருக்கிறோம். இதை மேலே நம்ம சொல்லுவோம். ஆட்சியில் இருக்கவங்களுக்கும் நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். ஆட்சியில் இருக்கவங்க யார் மனசும் முன்படாமல் திமுகவை குறை சொல்கிறதும் அடுத்தவங்களை குறை சொல்கிறதையும் விட்டுட்டு மக்கள் நலப்பணி, இளைஞர்களின் வேலை வாய்ப்பை எப்படி உருவாக்குறது, இங்கே இருக்கவனை எப்படி வாழ வைக்கிறது, படிச்சுட்டு கிட்டத்தட்ட 1 கோடி பேர் வேலை இல்லாமல் இருக்கா, இங்கே இருக்க ஃபேக்ட்ரி பூரா மூடி கிடக்கு, எல்லாத்தையும் எப்படி திறக்கிறது, இளைஞர்களுக்கு எப்படி சாப்பாடு போடுறது, படிக்கிறவனெல்லாம் எப்படி ஃப்ரீயாக படிக்க வைக்கிறது,
எல்லாருக்கும் எப்படி வேலை கொடுக்கறது என்பதை பற்றி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அதை பற்றி முடிவெடுக்கணுமே தவிர, எதையாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டு இந்த சொத்தை போடுறேன், செத்தவனுக்கு மாலையை போடுறேன்னு போட்டு கொள்ளாம இருக்கிறவங்களை வாழ வைக்கிறதுக்கு என்ன செய்யலாமோ அதை பன்னீர்செல்வம் தலைமையிலான அரசு செய்தால் நீடித்து நிற்கும் என்று சொல்லி, இந்த அரசாங்கம் நெடுவழி வாழ வேண்டும் வாழ்த்தி, இவங்க எங்களுக்கு இடைஞ்சல் செய்கிறவர்கள் யாரா இருந்தாலும் சரி, அவர்கள் களை எடுக்கப்படுவார்கள் என்பதை இந்த இடத்தில் தெளிவாக வலியுறுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.